பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரங்கன் கிருஷ்ணன் சார். வணக்கம் சார். ராகுல் காந்தி இந்த வீக்கெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இருந்தார். வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து எதுவுமே சொல்லாமல் ஒரே வரி தான், டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிக்கிறவங்கலாம் எட்டப்பர்கள் அப்படின்றத சொல்லிட்டு வேறு எந்த கேள்வியும் சொல்ல. அது வரைக்கும் டீலிமிட்டேஷனை ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற திமுகவினர் மத்தியில் இவர் சொன்ன அப்புறம் இவர் ஏன் ரைட் ஆஃப் வேறு நம்ம சொல்கிறது, இதுக்காக நம்ம ஆதரிக்கணுன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் தான் நிதிஷ்குமார் வந்து இந்திய அலைன்ஸ் விட்டு வெளியேறி மீண்டும் என்டிஏக்கு வர காரணம். ராகுல் காந்தி அதை சரியாக டீல் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சுயநலமற்ற முறையில் அவர் டீல் பண்ணியிருப்பாருன்னா நிதிஷ்குமார் வந்து இந்திய கூட்டணிக்கு போயிருக்க மாட்டார். கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். லாபம் வரலனாலும் கூட நஷ்டம் வந்துடக்கூடாது. ஓகே, அப்போ இவர் கூட போனால் நஷ்டம் வரும். தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு, இவர் நம்பகத்தன்மையற்றவர் அல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு நிதிஷ்குமார் வந்து மீண்டும் என்டிஏக்குள்ள வந்தது தான் நம்ம டீமோட கருத்தும் அதில் தெளிவாக இருந்தது. நிதிஷ் அல்லது லாலு ரெண்டு பேரில் ஒருத்தர் பிஜேபிக்கு வேணும். லாலு பிஜேபி ஆனால் எல்லாரும் மற்றவங்க வந்து ஏதோ தீல மிதிச்ச மாதிரி நினைப்பாங்க. அந்த கிவன் சிச்சுவேஷனில் ரெண்டு பேரில் ஒருத்தர் வேணும். அதில் நிதிஷை வந்து மோடி திறம்பட ராகுல் காந்தி அவுட்விட் பண்ணி கையில் எடுத்துட்டார். நிதிஷை எடுத்தனால தான் 35 எம்பி சீட்டு கூடுதலாக வந்து 293 அல்லது 260 நின்றுருப்பான். 60 இல்லைனாலும் கூட 270 நின்றுருப்பான். ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு வந்து நிதிஷோட அந்த இது வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதே மாதிரி குமாரசாமி ஜேடிஎஸ்ஸை ஹேண்டில் பண்ணதும் தவறுன்னு சொல்லும்போது ஜேடிஎஸும் எடுத்த எடுப்பிலே தெளிவாக வந்து காங்கிரஸா மோடி ஆனா மோடி கூட வந்துட்டாங்க. இப்படி இந்தியா ஃபுல்லாக வந்து பல கட்சிகளை வந்து ராகுல் ஹேண்டில் பண்ண விதமே சுயநலமும் முதுகுல குத்தும் தன்மையோட தான் பண்ணிட்டு இருக்கிறார். திமுக மட்டும் இல்லை. ஸோ இதுதான் இந்த கட்சிகளெல்லாம் வந்து ஒரு சரியான தருணத்தை ராகுலுக்கு எதிராக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லாலுவை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய அந்த மசோதாவை கிழிச்சு போட்டாரு. இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒரு தன்னுடைய சுயநலம், தன்னுடைய கட்சி, அதை மட்டுமே பார்ப்பாரே தவிர கூட்டணி கட்சி கூட இருக்கவங்கிறத பார்க்க மாட்டார். இப்போ பாருங்க, விஜயை யோசித்து பார்க்கணும். விஜய் யோசித்து பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை ராகுல் காந்தி. உங்கள் அளவு வேற இவ்வளவுதான்னு தெளிவாக சிவகுமாரை வச்சு ஒரு சினம் பண்ணிட்டாங்கல்ல. காவிரி பிரச்சனை எங்க பிரச்சனை தான். தண்ணி அளவில்லாமல் பெய்தா நாங்கள் திறந்து விடுவோம், டிஸ்டன்ஸ் பொசிஷன்ல திறந்து விட மாட்டோம், எங்க கையில தான் இது அப்படிங்கிறத சிவகுமார் மூலமா நிறைவேற்றி காட்டிட்டாங்க. அது சிவகுமாருக்கு ராகுலுக்கு கன்சர்ன் உண்டா, ராகுல் சிவகுமார் கூட்டா செய்யறாங்களா, இல்லை சிவகுமார் ஸ்டாலின் கூட சேர்ந்து தான் செய்யறாரான்னு, ஸ்டாலின் கூட சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவரு தாவேக்கா சொல்ற மாதிரியானெல்லாம் யோசித்து பார்த்தா சிவகுமார் விஜயை அவமானப்படுத்திட்டார். நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் தமிழக முதல்வர் சார்பா என்னை சந்திக்க சொன்னாங்க, இப்ப டைம் சரியில்லை வராண்டாம். நீங்க உண்மையிலே 3ஆம் தேதி சந்திப்பு அப்படியே இருந்ததுன்னு சொன்னா மழை பெஞ்சு வந்த தண்ணிக்கும் வந்து விஜய்க்கு பேர் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த காவிரி பிரச்சனையில விஜய்க்கு எந்த பேரும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறது காங்கிரஸ்காரங்க. மாணிக் தாகூர் நடிக்கிறார். நீங்க அவர் ராகுல் காந்தி வந்த நேரம் தான் மழை பெய்யுதுன்ற சொல்றாரு. ராகுல் காந்தியால அந்த பதவியில இருக்கிறாரு. அவர் அதுதானே சொல்லுவார். நீங்க அது வேணும், காங்கிரஸ்காரங்க டெல்லியில 4 பேருக்கு ஜாலரா அடிச்சு ஒரு பதவி வாங்கிட்டு வந்தா இங்க நமக்கு ஜாலரா அடிக்க 40 பேர் வருவான். இதுதான் அவங்க கான்செப்ட். அதனால அவரு அது அந்த கட்சி தலைவரை புகழ்ந்து பேசுறதை நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது. அவரை ராகுல் காந்தி தான் அவரை தலைவராக போடுறாரு. ஸோ அவரை புகழ்ந்து பேசுறதுக்கு தான் அந்த தலைவர் பதவியை கொடுத்துருக்குது. அது இயல்பான ஒரு அரசியல் இதாக தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துக்குள்ள விஜயோட அந்த ஒரு திட்டத்தை தவிடுபடி ஆக்குனது யார்? ஸ்டாலினா ஆக்குனாரு.
ஸ்டாலினுக்கு அவ்வளோ சக்தி எங்கெங்க இருக்கு? தோத்து போன ஸ்டாலினுக்கு எங்கெங்க இருக்கு அவ்வளோ சக்தி? இல்லை எடப்பாடிக்கு எங்கெங்க அவ்வளோ சக்தி இருக்கு? இதுல சக்தி வாய்ந்தவங்க யாரு? ராகுல், சிவகுமார், மோடி. இவ்வளவு தான். மோடி 2 ஸ்டேட்டும் வேணும், அவர் பிரதமர், எல்லா தமிழர்களுக்கும் கர்நாடகாவுக்கும் பொதுவாக இருப்பார். ராகுல் அவரும் வந்து மோடிக்கு அந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும். ஆனால் எந்த ஸ்டாண்டு எப்படி இருந்தாலும் இதுல காங்கிரஸுக்கு பலம் வரணும்னு நினைக்கிறார். சிவகுமார் கர்நாடகாவில் பலம் பெறது யாருக்கு லாபம்? காங்கிரஸுக்கு லாபம். அப்போ சிவகுமார் இஸ் காலிங் த ஷாட்ஸ். நீங்க என்ன பண்ணியிருக்கிறாப்புல, விஜய்க்கு வந்து பிற மாநிலங்களையும் செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு இதை பிரதமர் ஆட்டு கூட விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வலைத்தளங்களில் வந்த இதை ஒண்ணுமில்லைன்னு ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல ஊசியை வச்சு குத்தி இருக்கிறாரு சிவகுமார்ங்கிற ஊசியை வச்சு குத்தி இருக்கிறாரு ராகுல் காந்தி. அது சிவகுமார் தானே குத்தினாரு, இல்ல அந்த ஊசியை எடுத்து கொடுத்தது ஸ்டாலின் தான்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க தாவேக்காரங்க. நம்ப முடியாட்டா இருக்கு. அப்போ என்ன சிவகுமார் ரொம்ப டம்மியா? ராகுல் சொல்றது கேட்கவே மாட்டாரா? அவரு தனி அரசியல் பண்றாரா? உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும். ஹங் அசம்பிளி இருந்ததுன்னா மோடி சப்போர்ட்ல கூட நம்ம சேமா இருக்க முடியாதான்னு தான் சிவகுமார் யோசிப்பார். நான் மறுக்க வரல. ஆனா இந்த இடத்துக்குள்ள சிவகுமார் நினைச்சிருந்தா, ராகுல் காந்தி நினைச்சிருந்தா நம்ம கூட்டணி கட்சி தான், ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்லல ராகுல் காந்தி. அப்ப ராகுல் காந்தி இதுல தலையிடாத போது சிவகுமார் வந்து விஜயை மட்டும் தட்டி இருக்கிறார். இதுதான் 100க்கு 100 உண்மை. நீங்க விஜய் தமிழ்நாடு, ராகுல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நாடு கொஞ்சம் தண்ணி வந்தது, அது மழை நல்லா பெய்ததுங்கிற கர்நாடகாவில் ஒரு காரணத்தை சொல்லி வந்தது. அது வரவேற்கிறோம். நம்ம தமிழ் மண்ணுக்கு தண்ணி வர்றது நம்ம வரவேற்கிறோம். அது ஸ்டாலின் முதல்வராக இருந்தாலும் சரி, எடப்பாடி இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் சரி, நாளைக்கு இன்னொருத்தர் முதல்வராக இருந்தாலும் சரி, நம்ம இஷ்யூ பேஸ்டா நம்ம அதை வரவேற்கிறோம். அதுல நமக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. தமிழர் நலன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இமேஜ் பூஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அது எல்லாத்தையுமே கிழிச்சு எறியக்கூடிய அளவுக்கு டி.கே. சிவகுமார் வந்து அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு ஸ்டாலினை சொல்லி எல்லாம் ஸ்டால் சாப்பு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. அது உண்மைக்கு புறம்பானாதான் பாக்குறேன். ஸ்டாலின் அப்படி விஜய சிவகுமார் அவமானப்படுத்தினால ஸ்டாலினுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? அது எடப்பாடிக்கு தான் லாபம் வரும். அப்படி பார்த்தாலும் ஏன்னா எடப்பாடி தான் காவிரி பிரச்சனையில வந்து ட்ரிபுனல் கூடாது, 2 பேருமே தப்புங்கிற மாதிரி விவசாயிகளோட போராட்டம் அது இதுன்னு எடுத்துட்டு இருக்கிறாரு. சார், இது காவிரி விவகாரத்துல விஜய் மீது வைக்கப்படும் விமர்சனம் என்னன்னா, இந்த ஆல் பார்ட்டி மீட்டை வந்து திமுக கடந்த காலம் கூட்டியிருக்கு, எடப்பாடியும் கூட்டியிருக்காரு. அவர் வந்து இதுல ஆல் பார்ட்டி மீட்டை கூப்பிட்டு தமிழ்நாடு மேப்பில் நிற்குது, நாங்கள் அரசியல் ரீதியாக ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்ற அந்த யுனைடெட் பிக்சரை கர்நாடகாவில் அதை பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா இது அனைத்து கட்சி கூட்டத்தை தவிர்ப்பாங்க. கலைஞரும் ஜெயலலிதா தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டி பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் இவர் விஜய் ஸ்டைலில் போய் கர்நாடகாவில் பேசி தண்ணி வாங்கிட்டு இருந்தா சொன்னாங்க. இவர் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தவிர்த்து சரின்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஸ்டைலில் எம்ஜிஆரா? என்னங்க பேசுறீங்க? எம்ஜிஆருக்கு ரசிகர் குண்ட்ராவ் வந்து அங்க சிஎம்மா இருந்தாரு. குண்ட்ராவுக்கு எம்ஜிஆருக்கு தயவு அவருக்கு தேவை. அங்க கர்நாடகாவில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட தேவை. எம்ஜிஆர் ரசிகர்னு தன்னை சொல்லக்கூடிய ஆர் குண்டுராவ் அவருக்கு தேவை. அவர் ஒன்றும் பெரிய மாஸ் லீடர் கிடையாது குண்டுராவ். அதனால அவரு எம்ஜிஆரை வரவழைச்சு எம்ஜிஆர் ரசிகர் அவரை பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் இது பண்ணி எம்ஜிஆரை மதிச்சு இது பண்ணாரு. அந்த பாதையில இவர் டி.கே. சிவகுமார் விஜய் மதிப்பாருன்னா விஜய் மதிக்கல. விஜய் டி.கே. சிவகுமார் மதிக்கல. சோ அது விஜய் பாணியில எம்ஜிஆர் நீங்க பேசுறது வந்து அபத்தம். விஜய் எம்ஜிஆர் ராமகிருஷ்ண ஹெக்டே இருந்தப்போ போயிருக்காரு. ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து எம்ஜிஆரை வந்து இந்திரா காந்தி கிட்ட இருந்து கையில எடுத்து ஜனதா சைடு கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியை பண்ணார். ஸோ அவரு இந்திரா காந்தி எம்ஜிஆரால ஜெயிக்கிறாங்க, அது விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு இருந்து அவருக்கு பிரதமர் பதவி ஆசை இருந்தது. அது மட்டும் இல்ல ஜெயலலிதாவுக்கே ஃபண்ட் பண்ணாரு. எனக்கே தெரியுமா, விஜயராகவன் வந்து நம்ம சகோதரர் தான், எம்எல்ஏ இருந்தாரு. அப்போ திமுக அண்ணா திமுக கூட்டணி கிடையாது, தனிச்சு நிக்கட்டான்னு சொல்லும்போது இல்ல நீங்க ஜெயலலிதா தலைமையில நின்னுங்கிறத நாம தான் அவர்கிட்ட போய் சொன்னோம். இப்பவுமே அவர்கிட்ட கேளுங்க. அப்போ அந்த கூட்டணிக்காக இவரை தமிழக ஜனதாங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு 20 சீட்டு ஜெயலலிதாட்ட
விஜயராகவன் வாங்கும்போது 2 சீட்டு ஜெயித்தாங்க. இதுவும் பவானி சீட்டு ஜெயித்தாங்க. ஒரு முதலியார் கேண்டிடேட் ஒருத்தர் ஜெயித்தார். ஸோ இந்த 2 சீட்டும் ஜெயிக்கும் போது அன்னைக்கு உள்ள லெவலில் ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஃபண்ட் பண்ணலை, விஜயராகவன் அவரோட ஆதரவாளருக்கும் ஹெக்டே ஃபண்ட் பண்ணார். ஸோ ஹெக்டேக்கு அகில இந்திய ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்து, அந்த ஆஸ்பிரேஷன் இருந்தனால தான் வாஜ்பாய் காலி பண்ணி விட்டார். அது வேறு விஷயம். ஸோ அந்த லெவலில் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள எம்ஜிஆரை பெரிய அளவுக்கு மதித்தார். இங்கே டி.கே. சிவகுமார் வந்து நாளைக்கும் கர்நாடகாவில் சிஎம்மா தாக்கு பிடிக்கணும். அது ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா அது பிஜேபி சப்போர்ட்ல கூட தாக்கு பிடிக்கணுங்கிறதுல விஜய் அவர் பொருட்டா எடுக்கலைங்கிறதான் உண்மை. டி.கே. சிவகுமார் அப்படியே அவர் பொருட்டா எடுக்கக்கூடிய பட்சத்துல இல்ல நான் மறுக்க வரல. நம்ம தமிழக முதல்வர்ங்கிற முறையில விஜய் அவர் அவமதிச்சது நமக்கு அது ஒரு அவமானம் தான். பட் அந்த இடம் வந்து விஜய் தன்னிச்சையா பேச்சுவார்த்தையில நடத்திடலாம், எம்ஜிஆர் குன்றாவு விஜய் டி.கே. சிவகுமார் பேசுனது தப்பு கணக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இல்ல அதான் கேட்கிறேன். இப்போ வந்து இதே ஸ்டாலினும் எடப்பாடி முதலமைச்சரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்ம எல்லாம் இந்த இஷ்யூல ஒன்னா இருக்கும் அப்படின்னு ஜாயிண்ட் பிக்சர் காட்டிடுவாங்க. இன்ஃபேக்ட் எம்ஜிஆரே பல பிரச்சனை வரும்போது திமுக தலைமையான அனைத்து கட்சி கூட்டியிருக்காரு. பட் இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை தவிர்ப்பது எது? ஒரு ஜெயலலிதா எனக்கு அதுல நான் என்ன பாக்குறோம்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. கூட்டணி ஒண்ணு கட்டாயம் இல்லை சட்டப்படி. ஒரு வெற்றியோ தோல்வியோ ஒட்டுமொத்த தமிழகம் ஒரே சைட்ல நிற்கிறேன்னு காட்டுறதுக்கு டெல்லி தலைமை வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. டெல்லியில் ஆளக்கூடியவங்கிறதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டி ஒரு சிஎம் தன்னோட கான்ஃபரன்ஸை எடுத்து தமிழ்நாட்டின் பிரதிநிதி இவர்தான் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குறது இயல்பு. அதை செய்யறதும் செய்யாத அந்த முதல்வருக்கு விருப்பம். இப்பவே சட்டசபையில நடந்தது 212 விதியின்படி ஆர்டிகல் 212 படி ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் பண்ணது தப்பு, உதயநிதி ஸ்டாலினும் விஜயம் பண்ணது தப்புன்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சார்பா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. அப்போ அதிலே ஒரு மாறுபட்ட கருத்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினாலே வரும். ட்ரிபியூனல் கேட்கறது தப்புங்கிறத சரின்னு ஸ்டாலினும் சரின்னு விஜயும் சொல்லுவாங்க, தப்புன்னு எடப்பாடி வந்து சொல்லுவாரு. ஜெயலலிதா தான் இதுல சாதிச்சிருக்காங்க, நீங்க தப்பா பண்றீங்க, உங்களுக்கு இது புரியலன்னு அவர் பேசுறாரு. அது பேச கருத்தை சொல்லுவாரு. சீமான் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து இந்திரா காந்தி பண்ண துரோகம், காங்கிரஸ் பண்ண துரோகம், எல்லாத்துக்குமே காங்கிரஸ் தான் துரோகிகள்னு அவர் இந்த ஆன்டி காங்கிரஸ் இஷ்யூவை சீமான் எடுப்பாரு. ஸோ இப்படி பலரும் பல இஷ்யூஸ் எடுக்கும் போது ஒரு ஆளுமையா அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கை விஜயால கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது கேள்விப்படும். இப்போ கலைஞர் ஜாதி கலவரம் தொடர்பாக ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் பண்ணாரு, கஷ்டப்பட்டு தான் கட்டுப்படுத்தினாரு. அதுல வந்து ஃபார்வர்ட் பிளாக் சந்தானம் சொல்லிட்டாரு, நாடார்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துல இது இரும்பு கேட்டு போட்டு வெங்கல சொல்ல வைக்கிறாங்கன்னு ஒரு ஜாதிய வன்மத்தோட ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசினாரு. இது என்னங்க இந்த பேச்சு, இது கொஞ்சம் கூட பொறாமையில பேசுறாரு. நான் எந்திரிச்சு நான் சொன்னேன்னா பேச ஆரம்பிச்ச உடனே கலைஞர் வந்து இது நாடார் முக்குலத்தோர் ஞாயிறு உடனே என்ன இருங்கன்னு சொன்னாரு. பக்கத்துல இருந்த ஒரு திமுக ரெப்ரசன்டேட்டிவ் இருங்கன்னு சொன்னாரு. அடுத்தபடியா வந்து இவரு டாக்டர் சேதுராமன் பேசும்போது அமைதியான புதிய தமிழகம் படைப்போம்னாரு. உடனே கலைஞர் சொன்னாரு, என்ன டாக்டர் அமைதின்னு வந்துட்டு நீங்க இரும அவரை உசுப்பி விடுறீங்க, மீண்டும் இதுக்கு தயார் பண்ணதுக்கா இந்த வேலையை பண்றீங்கன்னு கேட்டாப்புல. கடைசியா திண்டிவன ராமமூர்த்திக்கும் கலைஞருக்கும் பெரிய மோதல் வந்துச்சு. டு மேக் ரெக்கார்ட் ஸ்ட்ரைட்ஸ் நான் இப்படித்தான் சொல்லுவேன்னு திண்டிவன் ராமமூர்த்தி முதல்வர்கிட்ட முதல்வர் அதுல சில இதுகள் பண்ண ஒரு லெவலா அது வந்து முடிஞ்சு திண்டிவன் ராமமூர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று பேசினார். ஸோ இப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே நான் எப்படி கலந்துக்கிட்டோம்னா, டாக்டர் ராமதாஸ் லேட்டா வந்தார். லேட்டா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, டாக்டர் தான் அவர் போகாத இடத்துல என்ன ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அது நம்ம வரலாற்றுல அதை பதிவு பண்ணோம். ஓகே, அந்த இடத்துக்குள்ள சந்தானம் வந்து தேவையில்லாம பேசும்போது நான் அதை திருப்பி அடிச்சேன். பாமக கருத்து என்னங்கிறதுலையும் திமுக அதில் தெளிவா இருந்தாங்க, பாமக எதிரணியில இருந்தாங்க. ஸோ அவர் சிஎம் அதை நடத்தும் போது கண்ட்ரோல் பண்ணதுக்கு பல சிரமமாச்சு. சிஎம்ங்கிற அதிகாரம் கட்டுப்படுத்தும், நான் மறுக்க வரல. அதையும் தாண்டி அதை மீறி பலரும் அந்த இடத்துக்குள்ள பேசினாங்க. ஸோ ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நிற்போம். காவிரி பிரச்சனை நடந்தாலே ஸ்டாலினும் விஜயும் ஒரே சைடு ட்ரிபுனல் வேணும்னு சொல்லுவாங்க. இவர் வில்சன் ட்ரிபுனல் வேணும்னு சொல்றாரு டிஎம்கே அட்வொகேட்டு. எடப்பாடி ட்ரிபுனல் வந்து நமக்கு மைனஸ், ஜெயலலிதா அம்மா பெற்றுக் கொடுத்த அந்த உரிமையை வந்து அடிச்சிருங்கிறார். அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங்ல ட்ரிபுனல் வேணுமா வேண்டாமாங்கிறது எப்படி முடிவாகும்? நீங்க பிளண்டா ஆல் பார்ட்டி மீட்டிங் விஜய் கூப்பிடலன்னு அவரை குறை சொல்றோம்.
ஆனா ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் பல இருக்குங்கிறதும் என்னால உணர முடியுது. குறிப்பா ட்ரிபுனல் மேட்டர் சட்டசபையிலே அதுல திமுகவும் தாவேக்காவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அதிமுக தான் நாங்க இதுல மாறுபட்டு காவேரியில மக்கள் நலனுக்கு அனுப்புறாங்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி எடுக்கிறார். அதை என்டால்ஸ் பண்றன்னு அர்த்தம் இல்லை, அவர் அந்த நிலைப்பாட்டை அதுக்கு எடுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இப்ப தஞ்சாவூர்ல திமுக கூட்டணி கட்சிகள் சார் போராட்டம் நடத்துவது. அதுல கூட நான் எதிர்பார்த்தேன்னா இவங்க பாஜக அதிமுக கூட இவங்க அழைப்பு எடுத்திருப்பாங்க. பட் ஆனா அவங்க அழைப்பு விடுக்கல. பொதுவா எல்லாரையும் கூப்பிட்டாரு. இப்போ இந்த இடம் வந்து ஏற்காடு இடைத்தேர்தலில் ஏப்பா திராவிட ஏற்கனவே காமராஜுக்கு மேல வன்மத்தை காட்டக்கூடிய காந்தராஜ், புரிஞ்சுக்கப்பா டாக்டரை, ஐயா டாக்டரை, காமராஜரை பற்றி நான் பேசுனதெல்லாம் தப்பு, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னு லெட்டர் எழுதினார்ப்பா. நீ நாணயம் நேர்மா இருந்தா அந்த லெட்டரை பேசு காந்தராஜ், வன்மத்துல தெரியாத, நான் ஒருமையில சொல்றேன்னு நினைக்காத, உனக்கு வன்மம் ஜாஸ்திங்கனால்தான் நீ நான் ஒருமையான சொல்ல வேண்டிய நிலைமை வந்துட்டு. என்னோட வயசுல மூத்தவர் தான் காந்தராஜ், நாணயமா நேர்மையா இருக்கணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள கலைஞர் இன்னொரு வியூகத்தை பண்ணாரு. என்ன வியூகத்தை பண்ணாருன்னா, எல்லா கட்சிகளையும் தனக்கு பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு வியூகத்தை பண்ணாரு. அதுல அதிமுக தவிர அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு ஜெயலலிதாவுக்கு அரசை எதிர்க்கணுங்கிறதுல எல்லா கட்சிகளும் லெட்டர் எழுதினாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு லெட்டர் எழுதினாரு. பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு இவங்களை ஆதரிக்கலனாலும் எங்களை ஆதரவை கேட்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நன்றிங்கிறத அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து தான் தீரணும். அது இட் இஸ் காலம் நேரம் கனிஞ்சு வரலனாலும் கூட தாவேகா பெரிய சக்தி 35 விழுக்காடு, சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் விசிகா மதிமுக எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 7 விழுக்காடாக போட்டுக்கலாம், 5, 6, 7 போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைச்சு தான் போட்டாலும் கூட அவங்க 40 to 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியா இருக்குது. இதை சுமார் 25 விழுக்காடு பலத்துல வச்சுக்கிட்டு ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ள முடியும்? யாரை நம்பி எதிர்கொள்ள முடியும்? ஓட்ட முஸ்லீமே பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுலுக்கு போயிடுவான். சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க ஸ்டாலினை, ஒரு கோஷ்டி ஏமாத்திட்டு தெரியுது கிடையாது. திகாவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத விஜய் காட்டிட்டாரு. பெரியார் திடல் போனாரு, எல்லாம் போனாரு. ஊர்வலம் போகும்போது போலீஸை போட்டு ஒண்ணும் இல்லைன்னு தடையை மீற முடியாத அளவுக்கு திகாவே சினம் பண்ணிட்டாரு விஜய். ஸோ இவங்கெல்லாம் இந்த திகா கோஷ்டிகள், இந்த ஒரு சில கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக அரசியல் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஏதோ தாவேகாணி செட்டில் ஆகாத மாதிரியும், அதில் உள்ள கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன உப்புக்கு பெறாத விஷயத்துக்கெல்லாம் விஜய மீறி இங்க வந்துற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. காவிரியோ கச்சத்தீவோ என்ன இஷ்யூவோ ராகுல் காந்தி பிரதமர், விஜய் சிபிஎம் சிபிஎம் தான் அவங்க ஒரு கூட்டணியா அனுப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இப்பம் இல்லைன்னாலும் கூட வரும் நாட்கள்ல இந்த கட்சிகள் அல்லாத கட்சிகளை ஒன்றிணைச்சுதான் தீரும். ஓகே, இதுல என்னன்னா இப்போ மறுபடியும் இந்த ராகுல் காந்தி சொன்ன இந்த எட்டப்பன் ஸ்டேட்மெண்ட் வரணும். ராகுல் காந்தி அச்சப்படுறாரா திமுக என்டிஏல போய் சேர்ந்து? ராகுல் காந்தி மாட்டிக்கிட்டார். மந்திரி சபையில இடம் கேட்டாரு, திமுக கொடுக்கல. இன்னைக்கு தோத்து போய் கிடைச்சிருக்கு. 27க்கு 22 அடி வாங்கி கிடைச்சிருக்கு. அது சூழல். அப்போ கொடுக்காதனால அந்த அலையன்ஸை உடைச்சிட்டார். உடைச்சிருக்க கூடாது. அவர் உடைச்சதுல என்ன நஷ்டம்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி பார்லிமெண்ட்னா ஒரு 50 விழுக்காடு ஓட்டுங்கிற லெவல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. 53 எடுத்தாங்க ராகுல் தலைமைக்கு, சோனியா தலைமைக்கு 50 தாண்டிச்சு. ராகுலை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் தலைமை மணித்தாகூர் போய் சொல்றாரு. 2024 ராகுல ஸ்டாலின் பிரதமரா சொல்லல, மாணித்தாகூர் சொல்லட்டு நீங்க நிரூபிங்க பார்ப்போம். வேணா மாணித்தாகூர்கிட்ட பொய் சொல்லக்கூடிய மாணித்தாகூர், இதை பொய்யும் நான் நிரூபிக்கிறேன், உங்க மாநில தலைவர் பதவி ரிசைன் பண்ணிருக்கீங்களா, உண்மைன்னு நிரூபிக்க முடியலன்னா கிடையாது. எந்த இடத்துக்குள்ள 24 ராகுல் காந்தியை பிரதமர் என்னாரு ஸ்டாலின் சொல்லாம தான் 47 ஜெயித்தார். பட் காங்கிரஸ் கூட்டணி, ராகுல் கூட்டணி, அதை நம்ம மறுக்க முடியாது. 10 சீட்டு கொடுத்தாரு, 9-1. ஸோ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி, குறிப்பா ராகுல், சோனியா, ராஜீவ், இந்திரா காந்தியை பிரதமரா சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகம்னா ராஜீவ்காந்தி சொல்லல, 50 விழுக்காடு வாக்குக்கு மேல பெறாங்க. இப்ப விஜயோட ஓட்டு ஒன் டைம் ஓட்டா, பெர்மனன்ட் ஓட்டா, எப்படி வந்த ஓட்டு, என்ன சூழ்நிலையில வந்ததுங்கிறது பல கேள்விகள் இருக்குது. நான் ஒன் டைம் ஓட்டுன்னு கடந்து போகவும் விரும்பல, பெர்மனன்ட் ஓட்டுன்னு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறது நான் விரும்பல. 35 எடுத்திருக்கிறாரு, ஒரு அபரிதமான
ஒரு ஓட்டு, அது நம்ம மறுக்கல. எம்ஜிஆரோட 4.7 விழுக்காடு ஓட்டு, 4.6 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட அதிகம்தான். ஆனா இந்த ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரி வெற்றியை கொடுக்குமா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த கூட்டணிக்கு எதிராக 71 இந்திரா காந்தி அம்மையார் 50% கலைஞர், அது தெரியும், மறுக்கலையே. வீடு தேடி வந்து கலைஞர்கிட்ட கையை பிடிச்சி உங்க ஆதரவு இல்லைன்னா நான் பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாதுன்னு கெஞ்சினா இருக்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அவனு கலைஞருக்கு ஆதரவாளர் கிடையாது. கலைஞர் இந்திரா காந்தி உரிய சப்போர்ட் பண்ணதே, பிராமணர்களை சப்போர்ட் பண்ணதே தப்புன்னு சொல்லக்கூடியவன் நான். பட் உண்மையை நியாயமா சொல்றேன். அத்தனை பேர் கலைஞர் மேல வன்மத்திலும் கால் பிடிச்சிட்டு பேசுற எவனாவது இவரை மறுக்க சொல்லுங்க. மாணிக் தாகூர இந்திரா காந்தி சார்ட்டர்ட் பிளைட்ல வந்து கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஆதரிக்கலன்னா என் பிரதமர் பதவியை போயிருன்னு கெஞ்சலங்கிறத. ஸோ அன்னைக்கு வந்து இந்திரா காந்திக்கு ஒரு வேல்யூ இருந்தது. ஷெட்யூல் காஸ்ட், ஹரிஜன் கிரிஜன், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ், அந்த இதுக்குள்ள வந்து 50 விழுக்காடு வாக்குக்கு மேல போச்சு. 71, 80, 77 கலைஞர் இந்திரா காந்தி என்னன்னா அதுதான் ஜெயித்திருக்கும். எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சது எம்ஜிஆருக்கு லாபம். 50 விழுக்காடு மேல போச்சு. 50 விழுக்காடுக்கு மேல போச்சு. 84 இந்திரா காந்தி அசாசினேஷன் 50 விழுக்காடுக்கு மேல போச்சு. 89 ஜெயலலிதா ராஜீவ், 91 ஜெயலலிதா ராஜீவ் மரணம், 50 விழுக்காடுக்கு மேல போச்சு. 2004 50 போச்சு. 2019 50க்கு மேல போச்சு. ஸோ திமுக அண்ணா திமுக நின்னாலே, திமுக காங்கிரஸ் அந்த குடும்பம் நின்னாலே 50 போகும். இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள பார்லிமெண்ட் வேல்யூவை நான் மறுக்கல, எனக்கு பிடிக்கல, அது வேற விஷயம், மறுக்கல இருக்குது. பட் இந்துக்கள் மத்தியில இப்ப நான் ஒரு எதிர்ப்பை உருவாக்கிடலாம். நம்பிக்கை துரோகி ராகுல் காந்திங்கிறதுல திமுகவோட இந்துக்கள் மத்தியில திமுக உள்ள கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பல பேர் ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா பாஜக அக்செப்ட் பண்றது அவங்க இருக்கு. ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு இதை உருவாக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப 80 மாதிரி, 71 மாதிரி, 77 மாதிரி, 84 மாதிரி ராகுல் விஜய் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்குமாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்குது. ஜெயிக்குமான்னு சொன்னா அந்த வெற்றி தோல்விங்கிறது எதிரணி எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து அமையுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிரணி எப்படி அமைஞ்சாலும் அவங்க 50 விழுக்காடு தாண்டுவாங்க. இது வந்து விஜயோட ஓட்டு பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளவு வரப்போகுது, ராகுல் காந்தி ஓட்டு எங்க இருக்குது, அது எந்த அளவுக்கு விஜய்க்கு வேல்யூ அடிஷனா வரும். ஏற்கனவே வந்துட்டுன்னா அது எப்படி வேல்யூ அடிஷனா வரும் ஃபியூச்சர் ஆட்டு. ஏற்கனவே திமுகவுக்கு போடாம விஜய்க்கு போட்ட 35க்குள்ள காங்கிரஸ் ஓட்டு இருக்குன்னா அடிஷனலா எங்கிறது பெருசா ஓட்டு வந்துட போகுது. அடிஷனலா எவ்வளவு வரும், அது எவ்வளவு விழுக்காடு வரும், அதை மோடி தலைமையிலான அணி எப்படி முறியடிக்கும். நான் மோடி தலைமையிலான அணி முறியடிச்சிரும்னு நான் நம்புறேன். இந்த தடவை மாணிக் தாகூரை தோக்கடிச்சிடலாம்னு நம்புறேன். ஜோதிமணியை வீழ்த்திடலாம்னு நம்புறேன். எல்லாரும் எல்லா காலமும் ஜெயித்துட்டு இருக்க முடியாது என்கிற சூழ்நிலைக்குள்ள இந்த டைம் மோடி 4வது முறை உறுதியா வருவாருங்கிறத நம்புறேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மோடிக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடைச்ச அந்த வெற்றி விகிதம் வந்து காங்கிரஸ் விஜய் கூட்டணி கிடைக்காது. விஜயே ஒரு சில சீட்ல ஜெயித்தாலும் கூட காங்கிரஸ் அத்தனை சீட்லயும் அடி வாங்கும். துரோகிய மக்கள் மன்னிக்க மாட்டான், எந்த சமூகமும் மன்னிக்காதுங்கிற அடிப்படையில திமுக தொண்டை வந்து காங்கிரஸ் அனைத்து தொகுதியிலையும் தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுத்து அதை வீழ்த்துவாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன். இதுல வந்து என்னன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி வந்து நேற்று பிரஸ் மீட்ல வந்து நான் ஏன் திமுக விட்டு வெளில டிவிகேக்கு சென்ற அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்து திமுக ஒரு நண்பராக தான் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் இருந்தாருன்னா அந்த ராகுல் மேல இருக்க அந்த கோபம் வந்து குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா தோத்த அணியை விட்டு வெளியேறாரு. அது தெரியுது. பட் நான் வெளில தோற்றத்துக்கு இன்னும் நான் ஸ்டாலினோட இல்ல, அது ஸ்டாலின், அது கலைஞர் மேலேயே ராகுலுக்கு வந்து ஒரு வன்மார்க். முன்னாடி அந்த கலைஞர் ஒரு பாமக சினப் பண்றதுக்கு காங்கிரஸை போய் பார்த்து எல்லாம் பண்ணும்போது அந்த போட்டோ வீல் சேர்ல தான் கலைஞர் போயிருந்தார் நினைக்கிறேன். அந்த போட்டோ எடுத்து போட்டோ வெளியே வர விடாம ராகுல் பார்த்துட்டாருங்கிற ஒரு கருத்தை இன்னும் திமுக தரப்புல சொல்லுவாரு. அது ஒரு வார்த்தை, நோ திஸ் ஓல்ட் மேன் வில் பிளே வித் திஸ் போட்டோ, ஷுட் நாட் ரிலீஸ் த போட்டோன்னு சொன்னாருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தன்மையில கொண்டவர் தான் ராகுல் காந்தி. ஸோ அவருக்கு அடிப்படையிலே ஸ்டாலின் 2வது முதல்வராக கூடாதுங்கிற ஒரு வன்மம் இருந்தது. அந்த வன்மத்தை தன் செயல்பாட்டு மூலமா நிரூபிச்சுக்கிட்டாரு. மீண்டும் அவருக்கு உள்ள அந்த வன்மத்தின் வெளிப்பாடு தான் எட்டப்பர் ஸ்டாலின் சொல்றது. ஏன் 50 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு உயர்த்தி கொடுக்குறேன், எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்ம் கொடுக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய நன்மை.
மிகப்பெரிய நன்மை. இல்ல அதுதான் இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னா 50 விழுக்காடு வச்சுன்னா அப்ப யூபி பீகார் போன்ற மாநிலங்கள் 50 விழுக்காடு உயரும். அப்ப அங்க ஜெயிச்சாலே போதும், இந்த தென்னிந்தியாவுக்கு ஒண்ணு வெற்றி உள்ள வரவே தேவையில்ல. அதாவது அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஹிந்தி மாநிலங்கள் நாங்க ஜெயிக்க முடியாது, அங்க எங்களை பிஜேபி சுலபம் கொடுத்துருவாங்க, தென்னிந்தியால வந்து எங்க ஹோல்டு இருக்கு, இங்க நாங்க ஜெயிச்சு நாங்க எதிர்கட்சியா உட்காந்துருவோம் பலமா இருந்துச்சு. அதாவது உங்க விருப்பத்துக்கு மோடி அரசியல் பண்ண முடியாதுல்ல. இல்ல மோடி விருப்பத்துக்கு அப்ப திமுக மோடி தப்பு பண்ணா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, ஒரு நீதிமன்றத்துல போய் தடுங்க. சட்டப்படி தானே மோடி செய்யறாரு, அவருக்கு ஒரு மெஜாரிட்டி வச்சு தானே செய்யறாரு. நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, யார் வேண்டாங்கிறா? ஸோ நீங்க வந்து டீலிமிட்டேஷன் வரும்போது கையில டீலிமிட்டேஷனை வச்சிருக்கக்கூடிய எந்த கட்சியும் விளையாடத்தான் செய்வாங்க. ராகுலுக்கு டீலிமிட்டேஷன் வந்து கேரளா தவிர இந்தியா ஃபுல்லா நஷ்டம். பிஜேபிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் லாபம். இதை தாண்டி அகிலேஷுக்கும் பிஜேபிக்கு லாபம் வரும், யூபியில தேஜஸ்விக்கும் பிஜேபிக்கு லாபம் வரும், பீகார்ல தமிழ்நாட்டில் லாபம் வந்து சேர்ந்து நின்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய லாபத்தை கொடுத்துரும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இதுங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து ஏற்கனவே அடிதான். இப்பவும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு வேளையில மோடி 50 விழுக்காடு சீட் எடுத்து பழைய எம்பிக்கள் இதுல ஆட்சியை பிடிப்பாருன்னா, டீலிமிட்டேஷன் வந்துட்டுன்னா 60 விழுக்காடு சீட் எடுத்து பிடிச்சிருவாரு. ஒரு 10 விழுக்காடு சீட்டு வந்து மோடிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸை கொடுக்கும். அந்த அட்வான்டேஜஸை யாரும் அனுபவிக்க மாட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 40 விழுக்காடு எடுத்து மோடிக்கு ஒரு பின்னடை வராது, வருங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா டீலிமிட்டேஷன் வந்துன்னா அது 50 விழுக்காடு சீட்டா வந்துடும், ஜெயித்துருவாரு. ஒரு மேஜிக் நம்பர் வந்துடும். 50 தான் மோடிக்கு வரும்னா 60 வரும் டீலிமிட்டேஷன்ல. அப்ப ராகுல் காந்தி சொல்ற கூற்று கரெக்ட். இப்ப நீங்களா இவங்க பாஜக சுலபமா ஜெயிக்கிறதுக்கு இவங்க உதவுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி பாஜக எட்டப்பர்ன்ற அந்த எட்டப்பர்கள். நீ சட்டம் உனக்கு சொன்னதுன்னா சட்டப்படி தடுத்துப்பாரு. நம்பர்ஸ் தமிழ்நாட்டுக்கு 50% ஏற்றி கொடுக்குறேன், அதுல ஸ்டாலினுக்கு லாபம் இருக்கு, எடப்பாடிக்கு லாபம் இருக்குன்னு அவங்க போட்டுட்டு போறாங்க. ராகுல் விழுந்தா என்ன, கவந்தா என்ன, படுத்தா என்ன, மூச்சு அவருக்கு என்ன ஆனா இவங்களுக்கு என்ன, தவறான வார்த்தையை சொல்லல, அவர் எக்கேடு கட்டா இவங்களுக்கு என்ன, மோசமான வார்த்தையை பிரயோகிக்க கூடாது, அவர் எக்கேடு கட்டா இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு 50% யூனிஃபார்மா உயர்த்தினா தமிழ்நாட்டுக்கு லாபம், அவங்களுக்கும் லாபம் வரும். இது ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்துன்னா அவங்களுக்கு சீட் பங்கீடு பண்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸி. அவங்க நன்மை பார்ப்பாரா? எடப்பாடி ராகுல் எக்கேடு கட்டி எந்த வழியா போனா என்ன, குறைஞ்ச சீட்டு வாங்கி அடிபட்டு கீழே போனா விழுந்து கிடந்தா அவருக்கு என்ன? அதை கவலைப்பட வேண்டியது மாணிக் தாகூரும் ஜோதிமணியும் கார்த்திக் சிதம்பரம் கவலைப்படணும். அவங்க கவலைப்படலைன்னா அதை சொல்லலாம். அவரை வச்சு எம்பி ஆனவங்க ராகுல் விழுந்து கிடக்காரு, ராகுல் எழுத முடியாம போயிட்டாரு, இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் அதுக்கு துரோகம் பண்றாங்க, எட்டப்பரலா இருக்காங்கன்னா சொல்லலாம். இவங்க ராகுலுக்கு கருத்தை தந்து சொல்றாங்க. சோ அது அவங்க உரிமை, அது அவங்க கடமை. இது ஸ்டாலினுக்கு உரிமை. உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்டாலின் தனி கட்சி நடத்துறாரு, அவர் கட்சிக்கு எதுவோ அதை முடிவெடுப்பாரு. நீங்க எட்டப்பர்னா டீலிமிட்டேஷன் கரெக்ட்னு ஜோதிமணியோ மாணிக் தாகூரோ கார்த்திக் சிதம்பரம் ஓட்டு போட்டா எட்டப்பர்ன்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆணவமான பேச்சு, அகங்காரமான பேச்சு. இவ்வளவு அடிபட்ட பிறகு இந்த ஆணவம் அகங்காரம் தீரல்ல. உங்க வழக்கமே துரோகம், துரோகத்தால பிறந்து துரோகத்துல செத்து துரோகமே வாழ்க்கை நிறைய கொண்டக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறீங்க நீங்க. சரி சார், இவ்வளவுதான் நினைச்சு கேள்வி பதில் சொன்னோம். தேங்க்ஸ் சார்.